பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என வாக்குறுதியளித்த முதல்வர் ஸ்டாலின் அதை செய்யவில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்காமல் விலைவாசியை மட்டும் உயர்த்தி மக்களை வதைப்பதுதான் திராவிட மாடலா என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். இண்டி கூட்டணி நாட்டுக்கு நல்லது செய்யும் என கூறும் ஸ்டாலின், கேரள அரசுடன் பேச்சு நடத்தி ஆனைமலையாறு நல்லாறு அணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். முதல்வரின் முகவரித்துறைக்கு பொதுமக்கள் கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரை அனுப்பிய 21 லட்சம் மனுக்களில் 8,70,000 மனுக்கள் நிலுவையில் உள்ளன என அதிகாரிகள் தெரிவித்தனர். தூய்மை பணியாளர் போராட்டத்தில் சட்டவிரோத கும்பல் நுழைந்து அவர்களை தவறாக வழிநடத்தியதாக சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.